உங்கள் சந்திரசேகர். பாருங்கள், ஆட்சி மாறி போச்சு. இந்தமாதிரி சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம், ஆனால் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள், 2 சிறுவர் காணாப்பாட்டுக்கு அந்த சாவுப்பாட்டுக்கெல்லாம் போய் பாருங்கள். காணாப்பாட்டு சிறுவரை வந்து 2 பேர்த்த வந்து காலேஜ் படிக்கிறவங்க அவங்கள வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அதில் வந்து கைது பண்ணவங்க 4 பேர்த்தில் ஒரு பையன் வந்து சிறுவனுங்க. அது என்னங்க இது ஒன்றுமே புரியல. இல்லை இப்போ மறுபடியும் தொடர் கதையே ஆகுது. சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க மறுபடியும் இந்த சின்ன பசங்க அதுக்குள்ளே கொலை பண்ணுற அளவுக்கு வெட்டி கத்தியை வச்சு வெட்டி 2 பேர்த்த கொலை பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்புறம் போலீஸ் போய் பிடிச்சிடுச்சு. இந்த கொலை வந்து தொடரக்கூடாதுங்க. காவல்துறை தான் மிகவும் ஒரு இதாக பண்ணணும். எப்படின்னா அந்த அவங்கவுங்க ஏரியாவில் அந்த லிமிட்டில் வந்து எப்படி இருக்காங்க, அந்த அந்த ரொம்பவும் ஒரு அவங்க ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த குற்றப்பிரிவு எங்கே குற்றங்கள் எங்கே நிறையா நடக்குதுங்கிற ஏரியா அதெல்லாம் ரொம்ப கண்காணிக்கணுங்க. இல்லாட்டி பழைய நிலைமையே வந்துடும். பழைய நிலைமை வேண்டான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ஓட்டு போட்டு இப்போ இவங்களெல்லாம் வர வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டகாலமாகிடுங்க தொடர்ந்துக்கிட்டே இருந்தால்.